இட்லி மாவு மிச்சம் இருக்கா? டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ஆந்திரா ஸ்ட்ரீட் ஃபுட் புனுகுலு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜிஸ் கிச்சன் டைரி சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். 2 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இது புளிச்ச இட்லி மாவு. இது கூட 1 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போந்தான் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இட்லி மாவு கூட மைதா மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவு கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, கொஞ்சம் போல் மல்லித்தழை. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போதே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு பிசைஞ்சாச்சு. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஒரு பேட்சில் 5 நான் போட்டேன். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் தாண்டின உடனே புனுகுலுவை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போடலைன்னா கீழே மட்டும் நல்லா ஃப்ரை ஆகும், மேலே ஃப்ரை ஆகாது. எல்லா புனுகுலுவையும் நான் திருப்பி போட்டுட்டேன். ஈவனாக ஃப்ரை ஆக புனுகுலுவை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. புனுகுலு பொன்னிறமான உடனே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். புனுகுலு ரெடி ஆயிருச்சு. நான் 2 பேட்சாக புனுகுலுவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தேங்காய் சட்னி புனுகுலுக்கு சூப்பரான சைட் டிஷ். டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊர் பணியாரம் மாதிரி ஆந்திரா ஸ்ட்ரீட் ஃபுட் புனுகுலு அட்டகாசமான ஒரு டீ டைம் ஸ்நாக். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.